மனதுருக்கம் நிறைந்த இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்காவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு கிட்டே வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது இயேசு, வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு நாயின் என்கிற ஊருக்குள் பிரவேசிக்கிற ஒரு நேரம். திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். அவர் அந்த ஊரின் அருகே அந்த வாசல் அருகே வந்த பொழுது உள்ளிருந்து ஒரு குற்றம் வெளியே வருகிறது. அப்பொழுது ஒரு வாலிபன் மரித்து போனால் அவனை அடக்கம் பண்ணுவதற்காக சுமந்து கொண்டு வருகிறார்கள். எல்லோரும் பின்பாக நிறைய கூட்டமும் வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இயேசுவும் அவரோடு ஒரு கூட்டமும் அங்கு போய் கொண்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு அங்கு பார்க்கும் பொழுது அதன் பக்கத்திலே அழுது கொண்டிருக்கிற ஒரு விதவை தாயும் பார்க்கிறார். அந்த தாய் ஏன் அழுகிறாள்? மரித்து போனது அவருடைய ஒரே மகன். அவளுக்கு ஒரே நம்பிக்கை அதுதான். வேதனையோடு துக்கத்தோடு அழுது கொண்டு அந்த அடக்கம் பண்ணுகிற இடத்துக்கு பின்பாக வரும் பொழுது இயேசு அதை பார்த்து மனதுருகுகிறார். நம்முடைய இயேசு மனதுருக்கம் நிறைந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எந்தெந்த இடங்களிலெல்லாம் பூமியில் இருந்த நாட்களிலே மனதுருகினாரோ உடனே ஒரு அற்புதத்தை செய்வார். அதில் வந்து வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லிதான் அந்த பாடையை தொடுகிறார். ஆண்டவர் கண்ணீரை மாற்றி போட முடியும். இழப்புகள் கூட மீண்டுமாய் திருப்பி கொடுக்க முடியும். பாருங்கள், மரித்து அடக்கம் பண்ணக்கூடிய அந்த இடத்திற்கு போகிற சூழ்நிலையிலே இயேசு இந்த இடத்தில் அற்புதத்தை செய்கிறார். அநேக நேரம் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். இனி அவ்வளவுதான், முடிந்து விட்டது, இனி என்ன செய்வது என்று சொல்லி இயேசுவின் மனதுருக்கத்தை நாம் பார்ப்போம். மனதுருகிற இயேசு வந்து தொட்டால் போதும், அல்லது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அல்லது பார்த்தால் போதும், எல்லாமே மாறிவிடும். அந்த மனதுருக்கம் உள்ள தேவனை நோக்கி நாம் கூப்பிட கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவரே, இப்பூமியில் இந்த நாட்களிலே நீ சந்தித்த ஜனங்களை பார்த்து மனதுருகி அற்புதத்தை செய்தீரே. மரித்தவரை உயிரோடு எழுப்பினார், வியாதிகளை சுகமாக்கினார், பிசாசின் பிடியில் இருக்கிறவரை விடுவித்தார். அநேக காரியங்கள் இருக்கிறது சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவருடைய சமூகத்திற்கு சொல்லும் பொழுது தொடுதல் உண்டாகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. ஒரு அருமையான சகோதரிய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். அவருடைய சரீரத்திலே ஒரு பெரிய காயம் ஏற்பட்டது. மருத்துவத்தினால் அதை ஸ்டிச்சிங் போட்டு சரி பண்ண முடியவில்லை, புண்களாய் மாறிவிட்டது. ஏனென்றால் ஏற்கனவே தையல் போட்டது, அது தையல் அது நிற்காததினாலே புண்களாய் நீர் எல்லாம் கட்டிவிட்டது. உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் மருத்துவமனைக்கு திரும்ப போகும் பொழுது அவர்கள் அதிலே எல்லாவற்றையும் கிளீன் பண்ணினார்கள். ஏராளமான கெட்ட ரத்தம் நீர்கள் அதிலிருந்து வெளியே வந்து கிளீன் பண்ணி, ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்று சொல்லி மருத்துவர் சொல்லிவிட்டார். அப்பொழுதுதான் சரியாகும் என்று சொல்லி இவரும் கையில் கட்டுப்பட்டவராய் இவர் அப்படியே படுத்து படுக்கையா இருக்கிறார். ஒரு நாள் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம். ஆலயத்திற்கு போகணுமே என்று சொல்லி ஒரு ஆவல். ஆனால் இந்த வாரம் போக முடியவில்லை, இப்படி ஆகிவிட்டது என்று ஒரு துக்கம் ஒரு பக்கத்திலே. அவர் படுத்து கிடக்கிறார். சரீரத்தில் அநேக பகுதியில் அடி மற்ற காயங்கள்லாம் இருந்ததினாலே அப்படி படுக்கும் பொழுது காலை ஒரு 7 மணி அளவு இருக்கும். யாரோ அவரை தொட்டது போல தெரிகிறது. ஒருவேளை அவருடைய தாயார் தான் வந்து தொட்டு எழுப்பி ஏதோ சாப்பிடு மகனேன்னு சொல்லுவான்னு பார்த்தால் அங்கே யாருமே இல்லை. மீண்டுமாய் பார்க்கும் பொழுது அடுத்தும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு தொடுதல். திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு கரம் தொடுகிறது. அப்படி பார்க்கிறார். யாருடைய கரம்? இயேசுடைய கரம். அந்த கரத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த கரத்தில் அந்த தழும்புகள் இருக்கிறது. அதை பார்த்த உடனே அப்படியே பார்க்கிறார். அந்த கரம் மறைந்து விட்டது. அடுத்து அவர் சாப்பிடுகிறார். அன்று மாலை நேரத்தில் மருத்துவமனைக்கு போகிறார். நேற்று தினத்தில் தான் போகும்பொழுது டாக்டர் சொன்னார், ஒரு வாரம் வர வேண்டும், அதில் ஏராளமான கெட்ட நீர்கள் இருக்கு, அத்தனையும் வெளியே எடுத்தால் தான் அது சுகமாகும், இனி அதை தையல் போட முடியாதுன்னு சொல்லிவிட்டார் அல்லவா. சாயங்காலம் போகிறார். அந்த குறிப்பிட்ட ஒரு நர்ஸை கூப்பிட்டது டாக்டர் சொல்லுகிறார், அதை கிளீன் பண்ணுமா, இன்னும் நிறைய கெட்ட ரத்தங்கள் இருக்கும், எல்லாவற்றையும் எடுத்து விடுன்னு சொல்லும் பொழுது அந்த நர்ஸும் அது ஒரு சின்ன பவுல் மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து போய் கிளீன் பண்ண அதை பிரிக்கிறார். முற்றிலுமாய் காய்ந்து போயிருக்கிறது. புண்களே இல்லை, எல்லாமே சுகமாகி இருக்கிறது. டாக்டரிடம் போய் சொல்றார். டாக்டர் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். பார்த்து ஆச்சரியப்படுகிறார். என்ன எப்படின்னு நடந்துட்டு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு, நீ மருத்துவமனைக்கு வர வேண்டாம், கிளீன் பண்ண வேண்டாம், எல்லாவற்றையும் மருந்துகளை நிறுத்தி விடுங்கன்னு சொல்லிவிட்டார்களாம். என்ன நடந்துன்னு கேட்கும் பொழுது அந்த சகோதரன் சொன்னாராம், ஒரு கரம் என்னை தொட்டது, நான் அதை தொட்ட உடனே திரும்பி பார்த்தேன், தெரியவில்லை, மீண்டுமாய் தொட்டது என் இயேசுவின் கரம், அதில் தழும்பு இருந்தது, அதில் சுகம் கிடைத்து விட்டது என்று சொல்லி அவர் சொல்லி சாட்சி சொன்னாராம். அந்த மருத்துவமனையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார். போகிற இடமெல்லாம் கர்த்தர் என்னை தொட்டதினாலே என்னுடைய பாதிக்கப்பட்ட பகுதி மீண்டுமாய் சுகமானது என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாராம். பாருங்கள், இயேசுவின் தொடுதலில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது. என் தேவனுடைய கரம் நம்மை தொடும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனால் அது மாறிவிடும், எப்படிப்பட்ட காரியங்களானால் அங்கு அற்புதம் நடந்துவிடும். அவருடைய தொடுதலுக்கு நம்மை முழுவதுமாய் விட்டுக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கிறீரப்பா. தழும்பு நிறைந்த கரங்களுடைய தேவன், என் மனதுருக்கமுள்ள தேவன்,
ஒரு தொடுதல் போதும் சுகத்தை கொண்டு வந்துவிடும். ஒரு தொடுதல் வியாதியை அழித்து விடும். ஒரு தொடுதல் போதும் அப்பா, தூக்கி நிறுத்தி விடும் அப்பா. அந்த வாலிபனை மரித்து போன நிலைமையில தூக்கி சொல்லும் பொழுதே, என் வாலிபனை எழுந்திருன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்க. தொட்டு சொன்ன உடனே அவன் எழுந்திருந்தான். ஜீவன் அவனுக்குள் திரும்பி வந்தபடியினாலே அங்கிருந்த எத்தனை பேரு பிரமிப்படைந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இந்த தாயுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. சந்தோஷப்பட்டாள். சந்தோஷத்தோடு தன் மகனை வீட்டிற்கு கூட்டிட்டு சென்றாலே, அவனமாகவே இந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளின் தொடுவீராக, தொடுதலுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவருடைய கரம் என்னை தொட வேண்டும், எனக்கு சுகம் கொடுக்க வேண்டும், விடுதலை கொடுக்க வேண்டும், வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, இந்த நாளிலே இந்த வல்லமையின் கரம் மருத்துவமனையில் அவர்கள் இருக்கலாம், வீடுகளில் இருக்கலாம், எங்கு இருந்தாலும் சரி, உம்முடைய கரம் இப்பொழுது தொடும்படியா நான் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் அப்பா. உம்மால் முடியும். இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், சரீர பலவீனங்கள் மறையட்டும், இந்த நாமம் மகிமைப்படட்டும். துதிக நம்மை மேலாமுக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவின் தொடுதல் ஒன்று போதும், எல்லா சூழ்நிலையும் மாறிவிடும். மரித்தது கூட மீண்டுமாய் உயிர் பெற்றுவிடும். அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றும் நம்மை தொட்டு சுகமாக்க அவளோடு கூட இருக்கிறார். விடுவிக்க விரும்புகிறார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.